இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025ல் உள்ள பிராங்க்ஸ் எல்லாம் ஒரு ஹைலைட் மாதிரி ஒரு வீடியோவாக ரெடி பண்ணியிருக்கோம். வீடியோ பாருங்க. விவசாயம் பண்ணுவாங்கல்ல, விவசாயம் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் உங்கள் ஃபேஸை காட்டிடுறாங்க. ஏன்னா குழி விழுது பார்த்தீங்களா, அறுவடை பண்ணிடுவாங்க எல்லாரும். இந்த சிரிக்கும் போது ஒரு குழி விழுது பார்த்தீங்களா, அதில் எல்லாரும் நெல்லை நட்டு வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. இந்த மேலே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குல்ல, நான் மேலே போய் தான் ஆட்டுக்குட்டி பார்க்கணும்னு நினச்சேன். கீழே இருக்கும்போதே தெரிஞ்சது ஒரு ஆட்டுக்குட்டி. ப்ளூ கலர் ஆட்டுக்குட்டியை பார்த்ததே இல்லைங்க. இன்னைக்கு ஆட்டுக்குட்டி, நாளைக்கு அது செல்லக்குட்டி. முடியை பார்க்க ஒரு மயில் தோகை மாதிரி இருக்கு. ஆமாம், ஒரே ஒரு மயிலை இறக மட்டும் பிச்சிடலான்னு தோணுது, அந்த அளவுக்கு இருக்கு முடி. திரும்ப சொல்லுவா, திரும்பினா ஸ்டாச்சு மாதிரி ஒரு பொண்ணு பக்கத்தில் இருந்தால் பக்கத்தில் ஸ்டாச்சுவாக தான் இருக்க தோணுது. இங்கே பாருங்க, ஐயோ பார்த்தா பேச்சு வர மாட்டேங்குது. நீ பார்க்காதீங்க. அங்கே பார்க்குறீங்களா, அங்கே பார்க்காதீங்க, எறும்பு செத்து போயிடும். அங்கே பார்க்காதீங்க, பறவை ஓடி போயிடும். கண்ணை மூடாதீங்க, காற்று கூட உங்களுக்கு காதல் பண்ணும். இடி சத்தம் கேட்ட சிரிச்சிங்களா? ஏங்க சீரியஸா உங்க சிரிப்பு இடி மாதிரி இருக்கு, கண்ணு மின்னல் மாதிரி இருக்கு. கண்ணை வந்து கர்நாடகாவில் வித்துடலாம், மூக்கை வந்து மும்பையில் வித்துடலாம், உதட வந்து உத்தரப்பிரதேசில் வித்துடலாம். விற்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் அதை வாங்குற ஆள் நானாக தான் இருப்பேன். நம்ம வந்து அவங்கள கிட்னாப் பண்ணுறோம் இல்லையோ, அவங்க லுக்லேயே என்ன கிட்னாப் பண்ணுறாங்க. உனக்கு என்னம்மா பிடிக்கும்? என்ன பிடிக்கும்? ஸ்பெஷலாக என்ன பிடிக்கும்? பாலாடை பிடிக்குமா? டே மச்சான், ஒரு பாலாடைக்கு இன்னொரு பாலாடை பிடிக்கும். ஃபுல்லாக பிக்கப் லைன்ஸாக பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்து என்ன வரப்போகுதுன்னா, ஒரு நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்த, இந்த வருஷத்துக்கு ஹிட்டு கொடுத்த ஒரு நல்ல வீடியோ. அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணீங்க ப்ரோ. அவங்க வந்து வாலண்டியராக வந்து ஹெல்ப் பண்ணி நிறைய நடந்துச்சு. அது நீங்களே பாருங்களேன். ரைட் ஓகே, பாருங்க காய்ஸ். எதுக்குங்க லென்ஸ் வச்சுருக்கீங்க? ஏன்னா என்னோட ஒரிஜினல் கண்ணுக்குள்ள நீ நிற்கிறல, அது வெளியில யாருன்னா பார்க்க கூடாது. வெளியே பார்க்க கூடாது லென்ஸ் வச்சிருக்கீங்களா? டெய்லி பொட்டு வைப்பீங்களா? அந்த பொட்டா நான் இருந்திருக்கணும். டெய்லி உங்க நெத்திலே அப்படி இருந்திருப்பேன். இனிமேல் இருப்பீங்கல்ல. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் கண்ணில் பட்டிருக்க கூடாதா? வீடியோ பார்த்துருப்பீங்க. அண்ட் வழக்கமாக நான் தான் உருட்டுவேன். அவங்க பதிலுக்கு பயங்கரமா நடந்துச்சு. ஆனா வீடியோல இல்ல. வீடியோ இல்ல இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும், பார்த்துட்டு வாங்க. கண்ணு பொட்டழகி, நெல்லு மண்ணி சிரிப்பழகி, ஊருக்குள்ள ஒன்ன போல கட்டழகி இல்லை கட்டி. நெத்தி பொட்டில் என்ன வச்சு பல்லாங்குழி ஆடு. நீங்க தான் மிஸ் ஆயிட்டீங்க. நீ சொல்ல வாட்டகையும் கேக்குறீங்க பச்சை புல. ஏங்க கீழே பாத்தீங்க? அப்படி எனக்கு ரொம்ப வெக்கம் வந்துருச்சு. வெக்கம் வந்துச்சா? உண்மையா வெக்கம் வந்துச்சா? ஒரு வெக்கம் வருதே வருதே. நம்ம வந்து லவ்வர் தாங்க. ஃப்ரெண்ட்ஸ். லவ்வர் தான். லவ்வர் தான். லவ்வர் தான். லவ்வர் தான். லவ்வர் தான். ஃப்ரெண்ட்ஸுங்க. பேசாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. பொண்ணுகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, ஏதோ நல்ல வார்த்தைங்க, அது என்னன்னு தான் தெரியல. எனக்கு சும்மா லவ் யூவா பேசாதீங்க. அது முக்கியமாக அந்த வார்த்தை என்ன சொன்னீங்க? ஹலோ, ஏதோ சொன்னீங்களா? லவ் யூ டுங்க. எத்தனை தடவை? புரியுது, உங்கள் காதல் புரியுது. பட் இருந்தாலும் லவ் யூ சொல்லிட்டே இருக்க தேவையில்ல. நானும் சொல்லுவேன், பதிலுக்கு நீங்கள் தாங்க மாட்டீங்க. லவ் யூ. உங்கள் பேர் என்னங்க? தாராவா? நினச்சேன், நாடியில் மச்சம் இருக்கும்போதே நினச்சேன் தாராவாக தான் இருக்கும். அந்த தாரா நயன்தாராவுக்கே கவிதாவா? பாருங்க, சிரிப்பே கவிதமாக இருக்கும்போது கவிதான்னு பிறகு தப்பு இல்லைங்க. கவிதை வந்து சிரிப்பில் மட்டும் இல்லை, பார்வையில் இருக்குது, மூக்கில் இருக்குது, நெத்தியில் இருக்குது, முடியில் இருக்குது, எல்லாமே ஒரு கவிதை தான். பிறக்கும் போதே நீங்கள் வந்து அழுதுகிட்டே பிறந்த போய் ஐயா நல்ல கவிதையாக இருக்குன்னு சொல்லி கவிதான்னு வச்சுட்டாங்க. சிங்கிளா கமிட்டடா? பரவாயில்லைங்க. அதாவது நம்ம வந்து ஃபுட்பால் எடுத்துகிட்டு வேகமாக போகிறோம் வச்சுக்கோங்களேன், கோல் போஸ்ட்டில் கோல் கீப்பர் இருந்தால் தான் கோல் அடிக்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எத்தனை செலவு? 5 years.
5 years 5 தானங்க 5 தானங்க விடுங்க. நம்ம ஒரு ஹை அடிச்சு அந்த 5 ஓடி போயிருங்க. 5 20 13 14 இதுக்கு மீனிங் என்ன? நம்பர்ஸ் தானே. ஆமா, இதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. தெரியல, கூகுள் சர்ச் பண்ணுங்களேன். 5 20 13 14 5 20 13 14 மீனிங் மட்டும் பார்த்து சொல்லுங்க. I love you for a lifetime. ஐ லவ் யூ டுங்க. ஒரு நிமிஷம் அப்படி திரும்பிட்டு 2 பேரும் ஒரே டைம்ல பார்ப்போம். ஓகே, ரெடி? 1 2 3. ஓகே, இந்த லவ், பிக்கப் லைன்ஸ், ஃப்ளர்ட்டிங்கு இதை தவிர்த்து நிறைய ப்ராங்க்ஸும் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்க. என்ன வெயில்! ஏ கோக், குட் பாய். எப்படி இங்க டார்லிங் நகர்னு ஏதாச்சும் இருக்கா? டார்லிங் நகர்னு சொல்லுவாங்க, எங்கன்னு தெரியல. நானும் ரொம்ப நாளா எங்கன்னு தேடிட்டே இருக்கேன். இது வேற கீழே விழுது. கோக், குட் பாய். என் சொல் பேச்செல்லாம் கேட்குது இந்த கோக். வெயிலில் ரொம்ப டான்ஸ் ஆடி யூரின் வருதுங்க, பார்த்துக்கோங்க. இப்போ வந்துடுவேன். சரியா? ஓகே. ஹலோ. போதைப் பொருட்கள்லாம் வந்து இது என்னது? ஒரு நிமிஷம் எடுங்க அதை. என்ன கரங்க நீங்க வச்சிருக்கீங்க? இல்ல, இது என்னோடது இல்ல. அங்க ஒருத்தர் போனாரு, அவரோட. அந்த சைடு போனாங்களோ? ஏமா சார், என்னது இது? எந்த சம்பந்தமும் இல்ல சார். என்னன்னா விஜய் சேதுபதியா? புரியல. விஜய் சேதுபதியா? என் கேர்ள் ஃப்ரெண்ட் உங்கள்கிட்ட பேசணும் போன கேட்டே இருக்காங்க. நான் கொடுக்கவா? கண்டிப்பாடா. இந்த தேங்க்ஸ். இந்த கொடுக்கண்ணா. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நாங்கள் வந்து பிக் பாஸ் பார்க்கலாமா சார்? பிக் பாஸ்க்குள்ள வர்றதுமா கஷ்டம். பிக் பாஸ் பார்க்கறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். வரதுன்னா எப்படி சார் வருது? பஸ் பிடிச்சி வரணுமா? இந்த பிராங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, கெட்டப் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். எலக்ட்ரிக் ஷாக் பிராங்க் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஒரு நிமிஷம் என்ன தொடுங்க பார்ப்போம். இது இந்த வரல தொடுங்க பார்ப்போம். அப்படி என்னதாங்க அவன் தொட்டா? தொடுங்க, என்ன தொடுங்க, தொட்டு பாருங்க. தொடு. சொன்னா இல்லையா? நீங்க தொடாதீங்க. நான் சொன்னா இல்லையா? ஷாக் அடிச்சிருச்சா? இப்படிதான் ஊதுவீங்கன்னா தெரிஞ்சா நான் அந்த விரலா இருந்திருக்கேன். கால் 3 ஏன் இப்படி ஆரம்பிக்காங்க? கொஞ்சம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பா இருப்போம். என்னால முடியலங்க ப்ரோ, சுத்தமா முடியல ப்ரோ. தூக்கிட்டு போனாங்களே. தூக்கி நீ வேண்டாம் ப்ரோ, வேற யாராவது தூக்குனா. இவ்வளவு ஹார்ன் அடிக்கலாமாங்க? தானே ப்ராப்ளமாங்க? உண்மையா கார்ல ப்ராப்ளமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் அவங்க நிக்கிறேன். அங்க நிக்கிறீங்களா? நீங்க பாத்துக்கோங்க. ஓகே ஓகே, ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து இன்னொரு ப்ராங்க்ஸ்டர், அதாவது நம்ம வீடியோ பிடிச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, இவர் வந்து சோலோவாக நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்காரு. அதையும் பார்த்துருங்களேன். பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி ப்ராங்க் பண்ணுறான்னு சொல்லுங்கள். பாருங்கள். வாட்டர் மச்சான். காலைல இருந்து இட்லி விற்றேன், அது காலையாக போச்சு. இப்போ இது சாராயம். அது தண்ணி மாதிரி தான்டா இருக்கும். 60 ml போதும். தேவதை
தேவதை அபார்ட்மெண்ட். ஏங்க இவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. காது கேட்காதுங்கிறனால இப்படி பேசுறீங்களா? தேவதை அபார்ட்மெண்ட், புன்னகை ஸ்ட்ரீட், ஜோதி லவ் ஹவுஸ். போங்க, என் லவ்வே வேண்டாம். நீ இப்போ போகணும், சீக்கிரம் அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க. நீ போனா போ, போலனா போ, எனக்கு என்னப்பா. உங்கள் பேர் என்ன? எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்க அந்த நேம் மட்டும் இல்லை, நீங்களே அழகாக தான் இருக்கீங்க. லைன்லாம் போட்டு தந்துட்டாங்க பக்கா. 2 கிட்னி நல்லா இருக்கும். ஆமாம், ஹார்ட் நான் எடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எத்தனை கோடி தரும்? 4 கோடியா? கொஞ்சம் அதிகமாக பேசேன். ஒரு நிமிஷம் என்னங்க என்ன பேசுறீங்க? ஆமாம், உங்கள் கிட்னி தான் விற்கிறதா பேசிக்கிட்டு இருக்கேன். இவன் 4 கோடி பேசிக்கிட்டு இருக்கான். என்ன பேசிக்கிட்டு இருக்கான்? கிட்னி விற்க ஹலோ, ஆமாம், இது பெண் இல்லை, இது ஏஞ்சல். என்ன பண்றீங்க? ஆ கிட்னி விற்கிறேன்னு சொல்றீங்க? நீங்கள் இருங்கங்க, உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வரும், 1% தரேன். ஒரு கோடி ரூபா போதுமா? என்ன 1 கோடியா? அது கிட்னி. நான் ஆமா. எப்படி வாழ்வேன் கிட்னி எடுத்துட்டா? கொஞ்சோண்டு சட்டி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. ஹாப்பி நியூ இயர். ஆட்டோக்காரன் கையெல்லாம் கொடுக்க முடியாது, கையெல்லாம் கொடுக்க முடியாது. ஹாப்பி நியூ இயர். இப்போதான் ஒரு லைன் வருது எனக்கு பேச விடுங்க. பேசுங்க. அதாவது வீட்டுக்குள்ள ஸ்விம்மிங் பூல் இருந்து பார்த்துருக்கீங்க, ஸ்விம்மிங் பூலுக்குள்ள வீடு பார்த்துருக்கீங்களா? எங்க வீடு இருக்கு. கண்ணை பார்க்க ஆண்ட்ரியா மாதிரி தானே இருக்கு. இல்ல அவங்க வந்து லிப்பை பார்க்க கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்கு. சரி, மொத்தமா பார்க்க ஹன்சிகா மோட்மணி மாதிரி இருக்கு. இல்ல காஜலா ஒரு மாதிரி இருக்காங்க. காஜல அழிச்சா அசின் மாதிரி இருப்பாங்க நினைக்கிறேன். இல்ல, ஜோதிகா மாதிரி இருக்காங்க எனக்கு இடையில. அப்ப சூர்யா நான் தான். கியூட்டா இருக்க தலைவா, இப்படியே இரு எப்பவுமே. வரவா, வீட்டுக்கு வரேன். வந்தா கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தான் வருவேன். கேர்ள் ஃப்ரெண்ட் பக்கத்துல தான் இருக்காங்க. வெக்கப்படுறாங்க, மற்றபடி ஒண்ணுமே. யாரு கேர்ள் ஃப்ரெண்ட்? என் தலைவர்ல இதுல இருக்கு. யாரா இருந்தா எனக்கு என்ன? நீங்க யாரு கேர்ள் ஃப்ரெண்ட்ங்கறீங்க? யார்கிட்ட பேசுறீங்க பாக்குறீங்களா? யார்கிட்ட பேசுறேன்? இப்பெல்லாம் பேசாதீங்க. யாரா இருந்தா எனக்கு என்ன? தலைவா கோச்சிக்காதீங்க. அப்படியே என் கேர்ள் ஃப்ரெண்டை காட்டுறேன் பாருங்களேன். ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, யாருன்னு பாருங்க. யாரா இருந்தா எனக்கு என்னங்க? ஒரு நிமிஷம் க்ளோஸ்ல பாருங்க யாருன்னு. தலைவா இல்ல தலைவா, நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். தலைவா இட்லி விற்கிற ஆயா மாதிரி உட்காந்துருப்பாங்க, கருப்புல ட்ரெஸ் போட்டு, அவங்க பக்கத்துல தான் உட்காந்துருக்கேன். நான் மற்றவங்க இது வரைக்கும் காம்ப்ளிமெண்ட் தான் கொடுத்துருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் டைமே இப்படி பேச வச்சுட்டாங்க. ஆமாம், நல்ல மூக்கு வட மாதிரி இருக்கும், உளுந்த வட மாதிரி இருக்கும். சரி ஓகே. ஒருத்தங்க வடையை மூடிட்டாங்கடா. 2025 நிறைய பேர் நிறைய ஸ்ட்ரகிள்ஸு அது நிறைய ஃபேஸ் பண்ணிப்பீங்க ப்ராப்ளம்ஸ்லாம். அண்ட் 2025 மாதிரி 2026 எங்களுக்கும் இருக்கக்கூடாது. நெல்லை திஸ்ட் ஆடியன்ஸ் ஃபேமிலி உங்களுக்கும் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும், நல்லதே நம்புவோம். அண்ட் தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, இன்னமும் அப்படியே இருப்பீங்க நம்புறேன். உங்கள் லவ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்.